பயங்கரமா ஒரு கோரமான ஒரு விபத்தா இருந்துச்சு. ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு சம்பவமா இருக்கு. இந்த ஐயப்ப பக்தர்கள் இறப்பு வந்து ரொம்ப வேதனையா இருக்கு. ஏன்னா கோயிலுக்கு போயிட்டு வர்றாங்க, கோயிலுக்கு போயிட்டு வந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு இறப்பை வந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு சங்கடமா இருக்கு. ஏய் மெதுவா தம்பி, மெதுவா நீ விழுந்துடாத. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை பகுதியில் இன்று அதிகாலை நடந்த ஒரு சோக சம்பவமானது மாவட்டம் மட்டுமின்றி தமிழகத்தை ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. அதாவது ஆந்திராவிலிருந்து வந்த ஐயப்ப பக்தர்கள் வந்த காரும் கீழக்கரை பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் ஓட்டி வந்த காரும் மோதிய விபத்துல 5 பேர், அதாவது 4 ஐயப்ப பக்தர்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. மேலும் 7 பேர் வந்து சிகிச்சையில் இருக்காங்க. ஏய் மெதுவா தம்பி, மெதுவா நீ விழுந்துடாத. ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் அதிகாலையில் நடந்த கோர விபத்து. நின்று கொண்டிருந்த ஐயப்ப பக்தர்களின் காரில் மோதி 5 பேர் பலியான சோகம். மேலும் 7 பேர் படுகாயமடைந்துள்ளனர். படுகாயமடைந்தவர்களை இளைஞர் ஒருவர் மருத்துவமனைக்குள் தூக்கிக் கொண்டு ஓடும் காட்சி மனதை உடைக்கிறது. ஏய் மெதுவா தம்பி, மெதுவா நீ விழுந்துடாத. மெது 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 ஏய் மெது மெது பொறுமை 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 தம்பி. பாத்துடா பாத்துடா பாத்தா. ஏய் பாத்து 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 இங்கிட்டு 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 சீக்கிரம் 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 சீக்கிரம். பாத்துடா பாத்துடா பாத்துடா. ஹலோ தற்போது 2 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது. இந்த கோர விபத்தில் சம்பவ இடத்திலேயே ஆந்திர மாநில ஐயப்ப பக்தர்கள் 3 பேரும் எதிரே வந்த கார் ஓட்டுநரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஆந்திரா விசாகப்பட்டினம் பகுதியிலிருந்து ஐயப்பனுக்கு மாலை அணிந்து ராமேஸ்வரம் நோக்கி வந்த அந்த கார்ல 5 பேர் பயணிச்சிருக்காங்க. அவங்க வந்து கீழக்கரை பகுதியில வந்து டீ சாப்பிட்டுட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய காட்டு பகுதியில இயற்கை உபாதை கழிச்சிட்டு இருந்திருக்காங்க. கழிச்சிட்டு மீண்டும் அந்த கார்ல ஏறி அமர்ந்து இருக்கும் பொழுது ஏர்வாடி பகுதியிலிருந்து கீழக்கரை நோக்கி வந்த ஒரு சொகுசு கார் ஒன்று, அதில் 7 இளைஞர்களோடு வந்த கார் அதிவேகமாக ஓட்டுநருடைய கட்டுப்பாட்டை இழந்து ஐயப்ப பக்தருடைய காருடைய பின்பகுதியில படுபயங்கரமாக மோதி இருக்கிறது. இந்த மோதின சம்பவத்துல காரானது எதிரே இருந்த மின்கம்பத்திலே மோதி கார் அப்பளம் போல் நொறுங்கி இருக்கிறது. பின்னால் வந்த காரும் அப்பளம் போல் நொறுங்கி இருக்கிறது. இந்த இடிபாடுகளுக்குள்ள சிக்கி சம்பவ இடத்திலேயே 4 ஐயப்ப பக்தர்களும் அந்த பின்னால் வந்த ஓட்டுநர், அதாவது அந்த கீழக்கரை பகுதியைச் சேர்ந்த கார் ஓட்டுநர் முஸ்தாக் என்ப ஓட்டுநரும் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. 2 வாகனங்களில் வந்த 7 பேர், ஐயப்ப பக்தர் ஒருவர் உட்பட 7 பேர் வந்து படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்கின்றனர். 2 பேர் வந்து மிகவும் கவலைக்கிடமாக மதுரையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றனர். இந்த சம்பவம் ராமநாதபுரம் மட்டுமின்றி தமிழகத்தையே ஒரு உலுக்கும் சம்பவமாகவே பார்க்க முடிகிறது. குறிப்பாக ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து சென்று 4 பேர் உயிரிழந்த சம்பவம் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்து நம்மளுடைய பேசுவதற்காக அந்த விபத்து நடந்த இடத்திற்கு சென்று அங்கு காயம்பட்டவர்களை மீட்டு ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மட்டுமல்லாது மதுரைக்கும் சென்று சேர்த்து விட்டு வந்த அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். இப்ப நீங்க உங்களுக்கு எத்தனை மணிக்கு இந்த தகவலானது தெரிஞ்சது? நீங்க இங்க போற இடத்துல பார்க்கக்கூடிய காட்சிகள் எவ்வாறாக இருந்தது? நீங்க எத்தனை பேரை மீட்டு வந்தீங்க? சார் கரெக்டாக ஒரு ஆக்சிடென்ட்ன்றது கால் வந்து 2 மணிக்கு வந்து நமக்கு கால் வந்துச்சு.
ராம்நாட்டிலேருந்து கரெக்டாக 2 மணிக்கு அங்கே மூவ் பண்ணிட்டோம். இப்போ அதுக்கு முன்னாடி அங்கே உள்ள ஆம்புலன்ஸ் ஒரு 3-4 ஆம்புலன்ஸ் வந்து அங்கேருந்து பிக்கப் பண்ணி ஆக்சிடென்ட் ஸ்பாட்லேருந்து எடுத்து கொண்டு போய் அங்கே உள்ள பக்கத்தில் உள்ள பிஹெச்சில் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறாங்க. அங்கே ஒரு 4 பேர் வந்து டெத்து வேறு ஆயிருக்காங்க தகவல் வருது. அங்கேருந்து வண்டி பார்த்தா ராம்நாட்டிலேருந்து ஆம்புலன்ஸ் இங்கேருந்து அங்கே போகுது. போயிட்டு அங்கே உள்ள பேஷண்ட்ஸை பிக்கப் பண்ணிவிட்டு எவ்வளோ கிரிட்டிக்கலாக உள்ள பேஷண்ட்டெல்லாம் ஃபஸ்ட்டு பிக்கப் பண்ணி ராம்நாத் மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்து நம்ம இங்கே சேர்த்துட்டு இங்கே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறது மறுபடியும் ஒரு 4 பேர் டெத்துன்ற தகவல் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் திருப்பி போய் அங்கே போயிட்டு அங்கேருந்து ஒரு 4 பேஷண்ட்ஸை பிக்கப் பண்ணிட்டு டெத்தை கொண்டு வந்து இங்கே இசிஜெட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு மார்ச்சூரில் இன் பண்ணியாச்சு. இன் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் மறுபடியும் மதுரைக்கு ரெஃபர் பண்ணுறாங்க. மறுபடியும் ரெஃபர் பண்ணுற 2 பேஷண்ட் வந்து வெண்டிலேட்டர் போட்டு இங்கேருந்து ரெஃபர் பண்ணுறாங்க. அதோட 2 பேஷண்ட் மறுபடியும் இங்கேருந்து அது 2 பேஷண்ட்டையும் மதுரைக்கு 108 ஒரு பேஷண்ட்டு, ப்ரைவேட் ஆம்புலன்ஸ் ஒரு பேஷண்ட்டு கொண்டு போய் மதுரையில் மேல் சிகிச்சைக்காக அங்கே போய் அனுமதிச்சுட்டு திருப்பி வந்ததுக்கப்புறம் இப்போ அவங்க ஆக்சுவலி நடந்த இடத்துல வந்து ரொம்ப ஒரு பயங்கரமாக ஒரு கோரமான ஒரு விபத்தாக இருந்துச்சு. அங்கே உள்ள மக்கள்லாம் பார்க்கல எல்லாருமே ஒரு பதட்ட நிலைமையில் இருந்தாங்க. அவங்களெல்லாம் வந்து கூல் பண்ணி அவங்கள வந்து என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்து, அதுவும் மொழி தெரியாதவங்க வேற, அதுவும் அதர் ஸ்டேட்லேருந்து வந்திருக்காங்க. அவங்கள எப்படி பார்த்துக்கணும் அப்படி பார்த்துட்டு அவங்களோட ஃபேமிலி கெஸ்ட்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போலீஸ்லாம் வந்து இருந்தாங்க. அவங்கள எல்லாம் பண்ணிட்டு அவங்களும் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அங்கே உள்ள பொதுமக்களும் சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாருமே காரை நல்லா இது பண்ணி உள்ளவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி தான் இவ்வளோ தூரம் நம்ம பண்ணியிருக்கோம். கொண்டு வந்து அங்கே உள்ள இளைஞர்கள் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. பண்ணிட்டு அங்கே உள்ள ஆம்புலன்ஸ் மூலமாக எந்த ஒரு அமௌண்ட்லாம் கிடையாது, எல்லாமே இலவசமான உள்ள ஆம்புலன்ஸில் ஃபுல்லாக வந்து சர்வீஸ் பண்ணுறவங்க தான் எல்லாருமே. அதே மாதிரி எல்லாமே சர்வீஸ் நோக்கத்தில் கொண்டு வந்து எல்லாத்தையும் இங்கே வந்து சேர்த்தாச்சு. அவர் கூறியதை போலவே மேலும் வந்து இந்த சிகிச்சை பெறக்கூடிய இடத்துல மற்றொரு ஆம்புலன்ஸ் ஓட்டுநரான ஒருவர் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், நீங்க அந்த சிகிச்சை பெறக்கூடிய இடத்துல நீங்க இருந்தீங்க, அங்க பார்க்கக்கூடிய காட்சிகள் உங்களுக்கு எவ்வாறாக இருந்தது? சிகிச்சை பெற இடத்துல வந்து அவசரமெல்லாம் நான் இருந்தேன். ஆனா ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு சம்பவமா இருக்கு. இந்த கீழக்கரை பகுதியில வந்து அடிக்கடி வந்து ஐயப்ப பக்தர்கள் வந்து விபத்துக்குள்ளாகிறது ரொம்ப வேதனையா இருக்கு. அதை பார்க்கறதுக்கே ரொம்ப வந்து மன வேதனையா இருக்கு. இந்த சம்பவத்தை வந்து பார்த்துட்டு அந்த அதே இடத்துக்கு அஞ்சு இறப்புல அதுக்கப்புறம் அந்த இன்ஜுரி ஆனவங்க எல்லாம் மதுரைக்கு போறதுக்கும் உதவி செஞ்சு கொடுத்தோம். இந்த இறப்பு வந்து ரொம்ப ஒரு வேதனை அளிக்கிறது. இது போல சம்பவங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு மற்றபடி அவங்க விழிப்புணோட வண்டியை ஓட்டிட்டு வரணும். இந்த ஐயப்ப பக்தர்கள் இறப்பு வந்து ரொம்ப வேதனையா இருக்கு. ஏன்னா கோயிலுக்கு போயிட்டு வர்றாங்க, கோயிலுக்கு போயிட்டு வந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு இறப்பை வந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு சங்கடமா இருக்கு. இந்த சம்பவத்தை நினைச்சு நம்ம துயரத்தான் பண்ண முடியும். இவர்கள் கூறியதை போலவே தமிழகத்துல மட்டுமின்றி உலகத்தையே உலுக்கக்கூடிய ஒரு விபத்தாக இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடந்த விபத்து என்பதை கூற முடியும். தற்போது அந்த உயிரிழந்த 5 பேர்களுடைய உடல்கள் இங்க இருக்கக்கூடிய இந்த பிணவரையில் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய உறவினர்கள் தற்போது ஆந்திராவிலிருந்து கல்கத்தா பகுதியிலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்து சென்னையிலிருந்து இங்கு வந்து அந்த உடல்களை மீட்டு எடுத்து செல்வார்களா இல்லை இங்கேயே நல்லடக்கம் செய்வார்களா என்பது பின்பால் தான் தெரிய வரும். மேலும் இந்த விபத்துல 7 பேர் காயம்பட்டிருக்கக்கூடிய நிலையில 2 பேருடைய நிலைமை என்பது கவலைக்கிடமாகவே காட்சியளிக்கிறது. மேலும் 5 பேர் வந்து தற்போது இந்த ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த சம்பவம் மிகுந்த ஒரு சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தும் விதமாகவே அமைந்திருக்கிறது. ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் சோனை முத்தன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.